தாரா சிங் தன்னோட கிராமத்துல வண்டி கடையில ஆலு பரோட்டா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க, சுத்தமான டால்டா நெய்யில செஞ்ச பரோட்டாவை சாப்பிடுங்க. மீர்கஞ்சோட உருளைக்கிழங்கு, கிஷன்கஞ்சோட மாவு, டேஸ்ட் பண்ணி பாருங்க தாராவோட பரோட்டா. தாராவோட வண்டி கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தாராவும் ஸ்வேதாவும் ஆலு பரோட்டா வியாபாரம் பண்ணித்தான் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பொண்ணு மீனா அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் ராத்திரி தாராவோட குடும்பம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க. ராத்திரி 12 மணி ஆகுது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன். தாரா கதவை திறந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, அவருடைய ஒண்ணு விட்ட தம்பி ஆகாஷ் நின்னுட்டு இருந்தாரு. என்னாச்சு ஆகாஷ், இந்த ராத்திரியில் எதுக்காக வந்திருக்க? தாரா அண்ணன், என்னோட மனைவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. உங்களால் ஒரு 1500 ரூபா கொடுத்து எனக்கு உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பாக. நீ இங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உங்கள் பணத்தை சீக்கிரமாக கொடுத்துருவேன். நீ பணத்தை கொடுக்கறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன் மனைவியோட உடல்நிலையை சரியாக்கிறத பாரு. தாராவோட ஒண்ணு விட்ட தம்பி ஆகாஷ் தாராவை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவாரு. ஆனா உதவிக்காக எப்பவும் அவரை தேடிதான் அவரு வருவாரு. டாக்டரை போய் பார்த்ததுமே ஆகாஷ் தன்னோட கோவத்தை தன்னோட மனைவி மாதுரி மேல காட்டினாரு. இன்னைக்கு உன்னால நான் மறுபடியும் அந்த மோசமான தாரா கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. நீ மட்டும் நல்லா இருந்தனா நான் மறுபடியும் போய் அந்த தாரா கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்க எதுக்கு தாரா அண்ணாவை பத்தி அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அவருக்கு கொஞ்சம் கூட திமிரு கிடையாது. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நீங்க இப்படி கத்துறீங்க. இதுக்கு நீங்க அவர்கிட்ட போய் பணம் கேட்டிருக்க வேண்டாம்ல. தாரா அண்ணன் உங்களுக்கு எத்தனையோ தடவை பணம் கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க அவர்கிட்ட வாங்கின பணத்தை இது வரைக்கும் திருப்பி கொடுத்ததே இல்ல. அப்படி இருந்தும் அவர் உங்களை எதுவும் சொல்றது இல்ல. உங்க அண்ணனையும் அண்ணியையும் நீங்க மதிக்க கத்துக்கணும். நீ உன் வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசு. அவனோட பணக்காரத்தனத்தை என்கிட்ட காட்டுறான்ல, அதனால என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கான். அவர் பணக்காரர் தான். அவர் பணக்காரத்தனத்தை காட்டுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுதான் பிரம்ம. நீங்க ஏழையா இருக்கிறதுனால அவர் பணக்காரா இருக்காருன்னு நினைச்சு பொறாமப்படுறீங்க. எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படி அந்த கடவுள் விருப்பப்பட்டா நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் பணக்காரரா ஆவீங்க. ஆகாஷ் எங்க போய் வேலை செஞ்சாலும் சிடு சிடுனே இருந்துட்டு இருப்பாரு. மனசார அவர் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் 1 வருஷத்துக்கு மேல அவர் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. ஒரு நாள் ஆகாஷ் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்ப மாதுரி அவர்கிட்ட சொன்னா, இன்னைக்கும் உங்களோட வேலை போயிடுச்சு போல இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, பேசாம நீங்க உங்க தாரா அண்ணாவை போய் பாருங்க. அவர் தன்னோட ஆலு பரோட்டா கடையில நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு. தாரா என்னை எப்பவும் வேலையில வைக்கவே மாட்டான். ஒரு தடவை தான் அவரை போய் பாருங்களேன். ஆகாஷ் தாராவை பார்க்க போனாரு. வா வா ஆகாஷ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஒருவேளை உனக்கு பசிச்சதுன்னா ஆலு பரோட்டா தரேன், சாப்பிடு. உன்னோட அண்ணி ரொம்ப பாசமாக செஞ்சிருக்கா. என்னோட வேலை போயிடுச்சு, அதனால நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இந்த வண்டி கடையோட வேலையை நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து பார்த்துக்கிறோம். ஒரு வேளை நீயும் எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஒரு வேலை பண்ணுறேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துடுறேன். ஆமாம், அதுவும் சரிதான். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க. அப்படி ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா கஸ்டமர்ஸும் நிம்மதியாக உட்காந்து ஆலு பரோட்டா சாப்பிடலாம் இல்லைங்களா? அன்னைக்கு ஆகாஷ் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? வேலை எதுவும் கிடைக்கலையா? வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் என்னால் அந்த தாரா மறுபடியும் பணக்காரனாக போகிறான். நான் அங்கே போன உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கும் பணம் கிடைக்கும்ல. நீ எனக்கு சொல்லித்தராத எது சரி எது தப்புன்னு. ஆகாஷ் தாரா கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. தாரா ஆகாஷ்க்கு தினமும் 500 ரூபாய் பணம் கொடுப்பாரு. ஆனால் ஆகாஷோட பார்வை தாராவோட சம்பாத்தியத்தில் இருந்தது. அவன் மட்டும் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான், ஆனால் எனக்கு தினமும் 500 ரூபாய் தான் கொடுக்குறான். கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறது நான், ஆனால் குலோப் ஜாமுன் சாப்பிட்றது அவங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். தாராவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மங்கள் சிங்னு பேர் கொண்ட சுத்த சைவமான ஒரு கஸ்டமர் வந்தாரு. அவர் தாராவோட பழைய கஸ்டமர். வாங்க வாங்க மங்கள் அண்ணன், உட்காருங்க. நான் உங்களுக்கு உடனே பரோட்டா கொண்டு வர சொல்கிறேன். அட ஆகாஷ், சீக்கிரமாக மங்கள் அண்ணனுக்கு பிளேட் கொண்டு வா. ஆகாஷ் யாருக்கும் தெரியாம மங்கள் சிங்கோட பரோட்டால கொஞ்சம் நான்வெஜ் பீஸை போட்டுட்டாரு. மங்கள் அந்த பரோட்டாவை சாப்பிட்டதும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதாவது அந்த பரோட்டால நான்வெஜ் இருக்குன்னு. மங்கள் சிங் துடிச்சு எழுந்தாரு. இந்த ஆலு பரோட்டாவில் நான்வெஜ் எப்படி வந்துச்சு? மங்கள் சிங்கே ஏமாத்துறீங்களா?
அது எனக்கு தெரியாது. நான் கஸ்டமர்களுக்கு பரோட்டாவை சர்வ் பண்ணுவேன், அவ்வளோதான். பரோட்டா செய்கிற வேலையை தாரா அண்ணனும் ஸ்வேதா அண்ணியும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு தாரா, நீ பரோட்டாவில் நான்வெஜ்ஜை சேர்த்து எங்களோட நம்பிக்கையை ஏமாத்திட்டு இருக்கியா? இப்போவே நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை மூடி இந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு. மங்கள் சிங் அந்த கிராமத்திலேயே பணக்கார ஆளு. அவர் கிராம தலைவரை போய் பார்த்து பேசி தாராவோட குடும்பத்தை கிராமத்தை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நான் கிராமத்தில் என்னோட ஆலு பரோட்டாவை தான் விற்பேன். அப்புறம் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆகாஷ் அந்த கிராமத்தில் ஆலு பரோட்டா வண்டி கடையை போட ஆரம்பிச்சாரு. அங்கே தாரா, ஸ்வேதா அப்புறம் அவருடைய பொண்ணு காட்டு வழியாக இன்னொரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. தாராவோட குடும்பம் ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சு. ஸ்வேதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. அழாத ஸ்வேதா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம்னு எழுதியிருக்கு. நாளைக்கு நல்லது நடக்கும். ஆனால் இப்போ நம்ம எங்கெங்க போகிறது? அப்புறம் எப்படி வியாபாரமோ இல்லை வேலையோ பார்க்க முடியும்? நம்ம வீட்டையும் கூட வித்துட்டோம். நம்ம முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கணும். அடுத்து கிராமம் வர வரைக்கும் நடந்து போயே தான் ஆகணும். தாராவோட குடும்பம் காட்டில் வழி தடுமாறிட்டாங்க. இந்த காடு முடிகிற மாதிரியே தெரியலையேங்க. அநேகமாக நம்ம வழி தடுமாறிட்டோம் போல இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு தண்ணி ஓடுற சத்தம் கேட்டது. 3 பேரும் அந்த தண்ணியோட சத்தத்தை நோக்கி ஒரு நதிக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அவங்க பார்த்தபோது அந்த நதியில் ஆலு பரோட்டா மிதந்துக்கிட்டு இருந்தது. தாரா அந்த நதியோட தண்ணியை குடிச்சாரு. அப்புறம் அந்த பரோட்டாவை சாப்பிட்டு பார்த்தாரு. இது பெரிய அற்புதம் தான். நதியோட தண்ணி சில்லுன்னு இருக்கு, ஆனால் பரோட்டா சூடாக இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு மனுஷங்களையும் காணுமே. அப்படின்னா முதல்ல இந்த நதியை கண்டுபிடிச்சது நாம தான் போல இருக்கு. நம்ம கிட்ட வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடையாது. அப்படி நாம இந்திய பரோட்டாவை வித்தோம்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். சரியா சொன்னேன். இனிமே நமக்கு ஒரு கிராமம் மட்டும் கிடைச்சா போதும். பல கிலோமீட்டர் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க பேசன்பூர்னு ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஒரு குடிசையில தான் இருந்தாங்க. தாரா தினமும் ராத்திரியில அந்த பரோட்டா நதிக்கு போயிடுவாரு. அப்புறம் அங்கேருந்து நிறைய பரோட்டாவை கொண்டு வருவாரு. அப்புறம் அதை அவர் கிராமத்துல வியாபாரம் பண்ணாரு. நதி பரோட்டாவோட அற்புதம் என்னன்னா அது கெட்டே போகாம இருக்கும். மெல்ல மெல்ல தாராவோட பொருளாதார நிலைமை சரியாயிடுச்சு. அப்புறம் அவரு ஒரு வீட்டை வாங்கினாரு. இப்போ அங்க ஆகாஷும் ஏழையா இல்ல. அவர் அங்கே பரோட்டா வித்து ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கினாரு. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு, தாராவும் ஸ்வேதாவும் பேசன்பூர் கிராமத்தில் இருக்காங்களாம். நாளைக்கு அவங்கள பார்க்கறதுக்கு போகிறேன். அப்புறம் அந்த ஏழைங்களுக்கு என்னோட புது மோட்டார் சைக்கிளை காமிச்சிட்டு வர போகிறேன். மறுநாள் ஆகாஷ் பேசன்பூர் கிராமத்துக்கு போனாரு. அவர் அங்கே ஒரு ஆளுக்கிட்ட கேட்டாரு, இங்கே பாருங்கண்ணே, இங்கே தாராவோட வீடு எங்கே இருக்கு? அந்த ஆலு பரோட்டா தாராவோட வீடு பக்கத்தில் தான் இருக்கு. ஆகாஷ் அங்கே தாரா ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறத கவனிச்சாரு. அவருடைய ஆர்வம் எல்லாம் அப்படியே குறைஞ்சி போச்சு. அவர் தாராவோட வீட்டுக்கு போனாரு. அடா ஆகாஷ், இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்களை பார்க்க வந்திருக்க. நாங்கள் உனக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்புறம் சொல்லு, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் எல்லாம் ஓகே தான். தாரான்னு நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி பணக்காரரானீங்க? நீ எங்கள் வீட்டில் ஒருத்தன்றதுனால உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு ஆலு பரோட்டாவோட நதி கிடச்சிருக்கு. அந்த நதியிலேருந்து நான் இந்த கிராமத்துக்கு பரோட்டாக்களை கொண்டு வரேன். அப்புறம் கிராமத்தில் 4 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் தான் அந்த பரோட்டாக்களை விற்கிறேன். நீங்கள் அந்த நதியை எனக்கும் காட்ட முடியுமா? கண்டிப்பாக, என் கூட வா. தாரா ஆகாஷை அந்த பரோட்டா நதிக்கு கூட்டிகிட்டு போனாரு. இது உண்மையாகவே அற்புதம் தான். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நதியிலேருந்து கிடைக்கிற பரோட்டாவை எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது கெடவே மாட்டேங்குது. உனக்கும் வேணும்னா நீயும் இந்த நதியிலேருந்து பரோட்டாக்களை கொண்டு போய் உன்னோட கிராமத்தில் விற்கலாம். ஆகாஷ் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தார். என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? தாரா அண்ணாவை உங்களால் பார்க்க முடியலையா? நீ வாயை மூடு, என்னை குழப்பிட்டுருக்காத. தாராவுக்கு மாய ஆலு பரோட்டா நதி கிடச்சிருக்கு. ஆனால் நான் இங்கே கஷ்டப்பட்டு பைத்தியம் மாதிரி உழைச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்க்குறேன். ஆனால் அங்கே தாரா ஒரு கஷ்டமும் பட மாட்டேங்கிறான். எந்த ஒரு முதலீடும் போடாமல் அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவன் இப்போ என்னை விட பெரிய பணக்காரனாக மாறிட்டான். தாரா அண்ணனை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் அந்த நதியிலேருந்து பரோட்டா கொண்டு வரலாம்ல. தாரா அண்ணன் அங்கேருந்து பரோட்டா எடுக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னாரா என்ன? இல்லை, அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் சீக்கிரமாகவே தாராவை விட பெரிய பணக்காரனாக மாறணும். தாரா 4 ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கானா, நான் 10 ரெஸ்டாரண்ட் திறக்கணும். கிராமத்தில் மட்டும் இல்லை, சிட்டிலையும் திறக்கணும். அப்புறம் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பரோட்டாவை சப்ளை பண்ணுவேன். மறுநாள் ஆகாஷ் தாரா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, தாரா அண்ணன், நான் அந்த நதி பரோட்டாவில் ஒரு அணையை கட்டலான்னு இருக்கேன்.
நதி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா பரோட்டாவும் வீணாகுது. அதை சேகரிக்கிறது கஷ்டமா இருக்கு. நான் அணையை கட்டி தண்ணியை நிறுத்திடுவேன். அப்புறம் நிறைய பரோட்டாக்களை ஒன்றா சேகரிப்பேன். அப்படி பண்ணுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நதியோட தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் அது நல்லது கிடையாதுன்னு தான் தோணுது. அணை கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் நீ எப்படி அணையை கட்டுவ? நான் தனியாகவே அந்த அணையை கட்டிடுவேன். ஆகாஷ் தாரா சொன்னதை எதையுமே கேட்கல. அவர் நதியில் ஒரு ஹெவியான டேமை கட்டினாரு. ஆகாஷ் பரோட்டாவை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஆகாஷ் நதியில இருந்து பரோட்டாவை எடுத்துட்டு இருந்த போது அங்க இருந்த டேம்ல அதிகமான தண்ணீர் சேர்ந்ததுனால டேம் உடைஞ்சிருச்சு. அப்புறம் ஆகாஷ் நதியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தின எந்த விவரமும் தெரியல. இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கிடைச்சாலே அவன் சந்தோஷப்படணும். அதிகமா பேராசைப்பட்டோன்னா அது நல்லதுக்கு கிடையாது. ஏழை மக்கள் நிறைய பேர் வாழ்ற ஊர் தான் கோவிந்த்பூர். ஒரு தடவை ஒரு குடும்பம் இங்க சுத்தி பார்க்கிறதுக்காக வர்றாங்க. இவங்க சாப்பிடுறதுக்காக அவங்களோட நிறைய பொருட்களை எடுத்துட்டு வராங்க. இங்க வாமா, ரொம்ப விளையாடிட்ட. நாஷ்டா சாப்பிட்டு அதுக்கப்புறம் போ. வேணாப்பா, எனக்கு சாப்பாடு சாப்பிட தோணல, நான் விளையாடணும். சித்து கிராம பசங்களோட சேர்ந்து விளையாட்டுல ஈடுபட ஆரம்பிச்சா. ஆனா அப்போ அவருடைய அப்பா மேகிய ஒரு பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வராரு. சித்து மேகியோட வாசத்தை உணர்ந்துட்டு விளையாட்டை விட்டுட்டு மேகி சாப்பிடறதுக்காக வந்துடுறா. நான் எப்போ மேகி சாப்பிட போறேன்? பிரீத்தம் சித்துக்கு மேகி பிளேட்டை கொடுக்கறாரு. சுட சுட இருக்கிற மேகி பிளேட்ல இருந்து நல்ல வாசனை வருது. வாவ் அப்பா, நீங்க மேகி ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கீங்க. சித்து மேகி சாப்பிடுறத பார்த்து மத்த பசங்களோட வாயிலெல்லாம் எச்சி ஊறுது. இத பார்த்த சித்து மத்த பசங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் மேகிய கொடுக்கறா. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கே. உங்க நிலத்துல நிறைய மேகி விளையுதா என்ன? நீங்க எனக்கு கூட ஒரு விதைய கொடுக்கறீங்களா? நாங்க கூட அத விளைய வச்சுக்கிறோம். அட முட்டாள், இது அப்படியெல்லாம் வராது. இது செய்யறதுக்கு 1 மாசம் தேவைப்படும். ஒருவேளை உனக்கு பிடிச்சிருந்தா இந்தா, இதை எடுத்து சாப்பிட்டுக்கோ. சித்து எல்லா மேகியையும் பசங்களுக்கே கொடுத்துட்டா. மேகி சாப்பிட்டதுக்கு பிறகு எல்லா பசங்களும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்ல அவங்களுக்காக சமையல் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா எல்லா பசங்களும் இன்னைக்கு மேகிய சாப்பிட்டுட்டாங்க. அதனால யாருமே அவங்க வீட்ல செஞ்ச சாப்பாட சாப்பிடல. கீதா, சாப்பாடு செஞ்சிருக்கேன், வா சாப்பிடு. அம்மா, எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், எனக்கு மேகி சாப்பிடணும். கீதாவுடைய அம்மா முதல் தடவையா மேகிய பத்தி கேள்விப்படுறாங்க. இந்த மேகினா என்ன? அது ஒரு வகையான நூடுல்ஸ். நான் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் அதையே செய்றீங்களா? இங்க பாருமா, இந்த நூடுல்ஸ் செய்யறது எப்படி, நீ அத சொல்லு, நான் உனக்காக அதை செஞ்சு தரேன். அதுக்கு நாம முதல்ல கடையில இருந்து மேகிய வாங்கணும். சரி, ஓகே, நான் உனக்காக பணம் தரேன், நீ போய் மேகிய வாங்கிட்டு வா. கீதாவோட அம்மா அவகிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. அவ போய் கடையில மேகிய வாங்க போறா. எனக்கு 2 பாக்கெட் மேகி கொடுங்க. மேகினா என்னம்மா? அது நூடுல்ஸ். உங்களுக்கு அத பத்தி தெரியாதா? இல்லம்மா, அத சைனால செஞ்சிருக்கலாம். அது நகரத்துல தான் கிடைக்கும். கடைக்காரர் சொன்னதை கேட்டதும் கீதா சோகமாயிட்டா. திரும்ப அவ வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா, கடையில கூட மேகி கிடைக்கல. நான் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன். கீதா இப்போ சாப்பாடு சாப்பிடுறத விட்டுட்டா. சாப்பிட்டா மேகிய மட்டும் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சா. இதனால கீதாவோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ராமுவோட நிலையும் இதேதான். அவனும் வீட்டு ஆளுங்களுக்கு இத சொல்லி கவலைப்பட வச்சிட்டான். சாப்பிட்டா மேகிய மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்றான். ஆமா, இந்த பசங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு? ராமு எப்போ மேகிய தின்னானோ அப்பத்துல இருந்து சாப்பாட்டு மேல அவன் கையே வைக்க மாட்டிருக்கான். நான் இத பத்தி யோசிச்சு ரொம்ப சோர்ந்துட்டேன். எங்க இருந்து மேகிய கொண்டு வர்றது? கீதா 2 தடவை பசியால மயங்கிட்டா. ஆனாலும் அடம்பிடிக்கிறத விடமாட்றா. அந்த பாட்டிய போய் கேட்டா ஏதாவது வழி கிடைக்கலாம். சுரேஷ் பூடி பாட்டி கிட்ட போனான். அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பூடி பாட்டி சுரேஷ் கிட்ட காட்டுல இருக்கிற ஆசை மரத்தை பத்தி சொன்னாங்க. இந்த குழந்தைங்களோட பிடிவாதத்துக்கு முன்னாடி கடவுளே தலை வணங்கிதான் ஆகணும். என்னால இவங்களுக்கு எங்க இருந்தும் மேகிய கொண்டு வர முடியாது. ஆனா நீ காட்டுக்குள்ள போய்
ஆசை மரத்துக்கிட்ட உனக்கு தேவையான உதவிய கேட்கலாம். நான் கேள்விப்பட்டேன் வரம் தர அந்த மரம் நமக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்கும்னு. அது கண்டிப்பா எதிர்பார்க்கும்பா. இந்த காலத்துல இலவசமா எதுவுமே கிடைக்காது. ஆனா நீ போய் தேடி பாரு, அந்த ஒரு மரத்தால தான் உனக்கு தேவையான எல்லா உதவியும் கிடைக்கும். சுரேஷ் காட்டுக்குள்ள போனான். அந்த ஆசை மரத்தை தேடி பார்த்தான். கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மரக்கூட்டத்துக்கு நடுவுல ஆசை மரம் தென்பட்டுச்சு. என்ன நீங்க தான் அந்த ஆசை மரமா? மக்களோட ஆசையை பூர்த்தி செய்வீங்களா? ஆமா, ஆசை நிறைவேற்றுற மரம் நான் தான். சொல்லு, உனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு மேகி வேணும். என் மகன் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு மேகி மட்டும் கிடைக்கலனா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றான். சரி, நான் உனக்கு உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு பரீட்சை வைப்பேன். அதுல நீ நல்ல விதமா செஞ்சனா நான் உனக்கு அந்த இடத்த பத்தி சொல்றேன். அந்த இடத்துல மேகி கிடைக்கும். சரி, அப்படின்னா நீங்க எனக்கு பரீட்சை வைங்க. உன் பையன் சாப்பிட்றதுக்கான வழியை நான் ஏற்படுத்தி தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என் பசங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். அது உன்னால முடியுமா? சரி, இது ரொம்ப சின்ன வேலை. இது ஒன்றும் சின்ன வேலை இல்லை. அது என்னன்னா, உனக்கு இருக்கிறது ஒரு பையன், ஆனா எனக்கு 200 விட அதிக பசங்க இருக்காங்க. நீ எல்லாருக்காகவும் உணவு நீரை வழங்க வேண்டியிருக்கும். நான் இந்த வேலையை இப்பவே ஆரம்பிக்கிறேன். இப்ப சுரேஷ் வீட்டுக்கு திரும்ப வராரு. ஒரு கோடாரிய வாங்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அந்த ஆசை மரத்தோட வேர் பக்கத்துல ஒரு குழி தோன்றாரு. அப்புறம் அதுல உரத்தை போடுறாரு. நீ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்ட, ஆனா இந்த வேலையை முடிக்க நிறைய நேரம் ஆகும். அது வரைக்கும் உன் பையன் உணவு சாப்பிடாம எப்படி இருப்பான்? நான் ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சு இந்த வேலையை வேகமா முடிச்சிடுறேன். அப்பதான் என் பையனுக்கு சீக்கிரமே மேகி கிடைக்கும். இப்போ சுரேஷ் 2 மடங்கு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ராத்திரியில தூங்க மாட்டாரு, பகல்ல ஓய்வும் எடுக்க மாட்டாரு. மரத்தோட வேர்களுக்கு உரங்களை போட்டதுக்கு அப்புறமா ஒரு பானையில தண்ணி கொண்டு வந்து சுரேஷ் அந்த மரத்துக்கு ஊத்துறாரு. இனிமே நான் 2 பானையில கொண்டு வரேன். சுரேஷ் இப்போ 2 பானை தண்ணிய கொண்டு வராரு. அத மரத்துக்கு ஊத்துறாரு. சீக்கிரமே எல்லா மரத்துக்கும் தேவையான தண்ணி ஊத்துற வேலைய முடிச்சிட்டாரு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிச்சிருக்க. அதனால உன்னுடைய பையனுக்காக மேகி கிராமத்தை உருவாக்குறேன். அங்க நீ உன்னுடைய பையனை கூட்டிட்டு போ. சுரேஷ் வீட்டுக்கு திரும்பவும் போனாரு. ராமு, கீதா அப்புறம் மத்த பசங்களையும் ஆசை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. வாங்க பசங்களா, இந்த மாய வாசல் வழியா மேகியோட கிராமத்துக்கு போங்க. உங்க எல்லாருக்கும் எவ்வளோ மேகி சாப்பிடணும்னு தோணுதோ அவ்வளோ சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு ஆசை மரத்தோட நடுவுல ஒரு பெரிய நுழைவாயில் உண்டாச்சு. எல்லா பசங்களும் அதுக்குள்ள போனாங்க. வாவ், இங்க எவ்ளோ மேகி இருக்கு! இந்த முழு கிராமமும் மேகியால உருவாயிருந்தது. மரத்துல கூட மேகி இருக்கு. நீர்வீழ்ச்சி முழுவதும் மேகியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்திலே ஒரு ஏரி முழுக்க மேகி. அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அந்த மேகி எடுத்து சாப்பிட்டாங்க. நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன். நான் வயிறு நிறைஞ்ச பிறகும் சாப்பிடுவேன். எல்லா பசங்களும் மேகி சாப்பிட்ட பிறகு அங்கேயே ஓய்வெடுக்கிறாங்க. மறுநாள் எல்லா பசங்களும் எழுந்து அங்க இருக்கிற மேகிய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நான் நேத்தை விட அதிக மேகி சாப்பிடுவேன். நான் கூட. ஆனா எனக்கு இன்னைக்கு அவ்வளோ மேகி சாப்பிட தோணல. எல்லா பசங்களும் திரும்பவும் மேகி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால எல்லா மேகியையும் சாப்பிட முடியல. அதாவது நேத்து எவ்வளவு சாப்பிட்டாங்களோ அந்த அளவு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, எல்லா பசங்களுக்கும் மேகி சாப்பிடறதுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. இப்ப எனக்கு கொஞ்சம் கூட மேகி சாப்பிடுறதுல இஷ்டமே இல்ல. ஆமாம்ப்பா, எனக்கு இதை பார்க்கறதுக்கு கூட சுத்தமா பிடிக்கல. எங்க அப்பா கையால செய்யற சப்பாத்தி பொரியல் சாப்பிடணும். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டு ஆளுங்க நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. சரி வாங்க, எனக்கு கூட இங்க இருக்க பிடிக்கல. ஆனா எங்க அப்பாக்காக போகும்போது கொஞ்சம் மேகி கொண்டு போலாம். ராமு ஒரு பிளேட்ல மேகியை எடுத்துட்டு போறான். எல்லா பசங்களும் அங்கிருந்து அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த பசங்க எல்லாம் மாய கதவு வழியா வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. வாப்பா ராமு, நான் திரும்ப வந்துட்டேன்ப்பா. இனிமே நான் மேகியை சாப்பிடவே மாட்டேன். நீங்க கையால செஞ்சு தர்றத சாப்பிட்றேன். சரிப்பா, நீ அங்க உட்காரு, உனக்கு உணவு கொண்டு வரேன். இந்தாங்கப்பா,
நான் உங்களுக்காக மேகி கொண்டு வந்திருக்கேன். என் வயிறு நிறைஞ்சிருக்கு. எனக்கு இந்த மேகி கீகி எல்லாம் பிடிக்காது. ராமு அவங்க அப்பா செஞ்சு கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் கையில கொண்டு வந்த மேகிய சித்துக்காக கொண்டு போக ஆரம்பிச்சான். ராமு சித்து கிட்ட போகும்போது அவ பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா. என்ன ஆச்சு சித்து, நீ நல்லா இருக்கியா? எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. டாக்டர் சொன்னாரு இதுக்கெல்லாம் காரணம் மேகி தான்னு. நான் உனக்காக மேகியை தான் கொண்டு வந்திருக்கேன். வேணாம், இனிமே நீ கூட மேகி சாப்பிடுறத குறைச்சிக்கோ. அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல. வீட்ல செய்யற உணவு தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அந்த சமயத்துல பிரீத்தம் தட்ல உணவு கொண்டு வராரு. அதுக்காக தான் நான் என் கையால உணவு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உடனே ராமு அவன் கொண்டு வந்த மேகிய தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் சித்துவும் ராமுவும் மத்த பசங்களோட சேர்ந்து விளையாட கிளம்பிட்டாங்க. அமர்நாத்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க ரமன்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அவரு இரக்கமுள்ள மனசு உடையவர். ஆனா ஜனங்க அவரை ஒரு முட்டாளாக்கி அவர்கிட்ட இருந்து அவங்களோட வேலைகளை சாதிச்சுப்பாங்க. இது போலதான் ஒரு நாள் மோத்திலால் அவரு ஒரு கஞ்சமான சேட்டு. அவரு ரமனை கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, அட இங்கே பாரு ரமன், கொஞ்சம் இங்கே வா. ஏன்? சொல்லுங்க முதலாளி, என்னாச்சு? ஒரு வேலை பண்ணு, போய் என்னோட குடோனை சுத்தம் பண்ணு. அது ரொம்ப அழுக்காக இருக்கு. முதலாளி, நான் இப்போது வயலில் வேலை செய்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அப்போ தானே எனக்கு பணம் கிடைக்கும். நான் என்னோடய வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்கணும்ல முதலாளி. அட உனக்கு பணத்துக்கு என்ன அவசியம் இருக்குது? உனக்கு தான் அந்த மாதா லக்ஷ்மியோட அருள் பரிபூரணமாக இருக்குல்ல. ஆனால் அது எப்படின்னு சொல்கிறீங்க? இங்கே பாரு, தாய் லக்ஷ்மி எப்போவும் சுத்தமான இடத்துல இருப்பாங்கன்னு தானே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீ என்னோட குடோனை ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தேன்னா, அப்புறம் அதை ரொம்ப பலன்னு மாற்றிட்டேன்னா, அப்போ தாய் லக்ஷ்மி உன் மேலே ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவாங்க. அப்புறம் அவங்களே வந்து உன்னோட வீட்டுக்கு வருவாங்க. ரமனுக்கு மோத்திலாலோட வேலையை செய்ய விருப்பம் இல்லதான். ஆனா அவரால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அப்புறம் அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டு அவர் தன்னோட முழு மனசோட அவருடைய குடோனை நல்லா கிளீன் பண்ணாரு. சுத்தம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அட, நீங்க ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன ஆச்சு? வயலுக்கு நீங்க போகலையா? அதை கேட்டதும் ரமன் தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரமனோட மனைவி வேதனைப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு நாளைக்கு தான் மத்தவங்க முன்னாடி இப்படி முட்டாளாவே இருக்க போறீங்க? சொல்லுங்க. ஜனங்க உங்களை எப்பவும் முட்டாளா ஆக்கி உங்ககிட்ட கஷ்டமான வேலைகளை வாங்குறாங்க. அதுக்கு பதிலா நீங்க எதையும் வாங்கவும் மாட்டேங்கிறீங்க. இப்படி எவ்வளவு நாளைக்கு தான் நடக்கும்? நான் என்ன பண்ணுறது? யாராவது என்கிட்ட ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. இப்படியே இருந்தா ஒரு நாளைக்கு நம்ம பட்னியாவே செத்துப்படுவோம். இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க எதுவும் பேசாம அவங்க சொல்ற வேலைகளை செய்றீங்க. நீ கவலைப்படாத கமலா. என்னைக்காவது ஒரு நாள் நான் செய்கிறதுக்கான பலன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடவுளோட கருணை லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. கடவுள் தன்னோட பக்தர்களோட வேண்டுதலை நிச்சயம் கேட்பாரு. ஆனா அதுக்கு நாமளும் கஷ்டப்படணும் இல்லைங்களா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதாங்க எதுவுமே கிடைக்கும். நீ அந்த கடவுள் மேலே நம்பிக்கையை மட்டும் வச்சா போதும். எது நடந்தாலும் அது அந்த கடவுளோட அருளால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? வீட்ல இன்னைக்கு ராத்திரி சமையலுக்கு மட்டும்தான் பொருட்கள் இருக்கு. அப்படி இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நாளைய சாப்பாட்டுக்கு நாம தடுமாற வேண்டியதுதான். இங்கே பாரு கமலா, நீ நாளைக்கு பற்றி கவலைப்படாத. நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சே தருவேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்க சொல்றீங்கன்னா சரிங்க. அந்த கடவுளை நம்பியும் உங்களை நம்பியும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பதான் அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த ஏழைக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. நான் ரொம்ப நாளா சாப்பிடலப்பா. அம்மா, நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க. ரமனும் அவருடைய மனைவியும் அம்மாவுக்கு நல்ல பணிவிடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்தாங்க, வீட்ல அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல. மகனே, இருந்த எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்ட. நீயும் உன் மனைவியும் என்னப்பா சாப்பிடுவீங்க? அதை கேட்டுட்டு ரமன் சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க கடவுளுக்கு சமமானவங்க. அதனால கடவுளுக்கு நம்ம சாப்பாடு போட வேண்டியது முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதையாவது சாப்பிட்டு எங்களை பார்த்துக்குவோம். உங்களோட வயிறு நிறைஞ்சிருச்சுல்ல, இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். உன்னுடைய இந்த சேவை பக்தியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்பெல்லாம் யாருப்பா பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க? உண்மையிலேயே நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அப்பதான் ஒரு ஒளி தோன்றுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த ஒளி அம்மா தன்னுடைய அசல் ரூபத்துக்கு வந்தாங்க.
அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் அன்னை பூமி மாதா. அவங்க தான் மாறு வேடத்துல ரமனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னை பூமி மாதாவை பார்த்து 2 பேரும் வணங்கினாங்க. அப்பதான் பூமி மாதா அவங்க 2 பேர்கிட்டயும் சொன்னாங்க, உங்க 2 பேரோட சுபாவத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் இரக்க குணம் கொண்டவங்க. உங்களுக்குன்னு சாப்பிட உணவு இல்லைனாலும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உங்க உணவை கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? தாயே, நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்க 2 பேரோட இந்த நல்ல குணத்தால உங்க 2 பேரையும் பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனால தான் உங்க 2 பேரையும் பார்க்க நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க என்ன உங்க தாயா நினைக்கிறீங்கல்ல? அப்ப சொல்லுங்க, நான் உங்க 2 பேருக்கும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் ரொம்பவே ஒரு சாதாரணமான மனுஷன். நான் விவசாயம் பண்ணி என்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்கிட்ட விவசாயம் பண்ணுறதுக்காக எந்த ஒரு நிலமும் கிடையாது. அப்புறம் என்கிட்ட பணமும் இல்லை. விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த விதைகளையும் உரங்களையும் என்னால் வாங்கவும் முடியாது. நான் இப்போ என்ன ஆசைப்படுறேன்னா, நான் விவசாயம் பண்ணுறதுக்கான நிலங்களை வாங்குற வரைக்கும் எனக்கு பசி எடுக்கவும் கூடாது, என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் பசிக்கக்கூடாது. இதை கேட்டதும் பூமி அன்னை ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரமனுக்கு அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க. சந்திர உதயம், சந்திர உதயம், அன்னை பூமி விவசாய விழிப்பு. இந்த மந்திரத்தை நீ எப்பெல்லாம் சொல்றியோ அந்த சமயம் நீ நிலாவை போய் அடைவ. நீ அந்த இடத்துக்கு போய் எதை வேணும்னாலும் விவசாயம் பண்ணலாம். அங்க இருக்கிற சூழல் எல்லா விதமான விவசாயம் பண்றதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம அங்க விவசாயம் செய்யறதுக்கு அந்த இடத்துல இருக்கிற பூமியை நீ உழுகணும். அதுக்கப்புறம் அந்த பூமியில நீ எந்த பயிரை விவசாயம் பண்ணாலும் அதோட பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு போ. அந்த பயிர் வளர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நீ எந்த பொருளோட பேரை சொன்னாலும் அந்த பயிர் தன்னாலேயே வளர ஆரம்பிச்சிடும். நீ அந்த பயிர்கள் மேல முழு கவனத்தை செலுத்தினா போதும். அப்புறம் சரியான சமயம் வந்ததும் உன்னோட விவசாயத்து மூலமா உன்னோட வியாபாரத்தை ஆரம்பி. நிஜமா அப்படி நடக்குமா? ஆமா மகனே, ஆனா ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்க. நீ எந்த விவசாயம் செஞ்சாலும் அதனால மற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படணும். தனக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி நீ பண்ணலன்னா இந்த மந்திரம் வேலை பண்ணாது. இதை சொல்லிட்டு அன்னை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னாங்க. சந்திரனே வா, சந்திரனே வா, பூமி தாய் விவசாயம் பண்ண சொன்னாங்க. சந்திர உதயம், சந்திர உதயம், அன்னை பூமி விவசாய விழிப்பு. அவங்க 2 பேரும் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க, அவங்க 2 பேரும் இப்ப நிலாவில் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சாங்க அவங்க எந்த பொருளை விவசாயம் பண்றதுன்னு. ரொம்பவும் யோசிச்சதுக்கு அப்புறம் ரமன் சொன்னாரு, நாம் ஏன் சூரிய விவசாயம் பண்ணக்கூடாது? ஏன்னா இன்றைக்கி கிராமத்து விவசாயிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எல்லாருக்கும் சரியான சூரிய ஒளி கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த காரணத்தால் அவங்களோட விளைச்சலும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. இப்போவும் அந்த மாதிரி நிறைய கிராமங்களும் சிட்டியும் இருக்குது. அங்கே இருக்கிற விவசாயிங்க எல்லாம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நம்ம அவங்களுக்கு சூரியனை விற்றோன்னா அவங்க எல்லாரும் அவங்களோட விளைச்சலை ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்களோட விளைச்சலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் இதால் நமக்கும் நல்லது நடக்கும். இது ரொம்பவும் நல்ல யோசனை, நாம அதே மாதிரி செய்வோங்க. 2 பேரும் இதை நினச்சிக்கிட்டு நிலாவில் சூரிய விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அங்க நிறைய சூரியன்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த பூமி தாய் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நடக்குது. இங்கே பாரு, எவ்வளோ நிறைய சூரியன்கள் வந்திருக்குன்னு. அவங்க 2 பேரும் பூமிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த கிராமம் முழுக்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்க, அதாவது யாராருக்கெல்லாம் சூரியன் வேணுமோ கொஞ்சம் பணத்திலேயே அவங்க சூரியனை வாங்கலான்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு கிராம ஜனங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் சூரியனை வாங்கறதுக்கு தயாராயிட்டாங்க. ரமன், நீ சூரியனை விற்கிறேன்னு நான் கேள்விப்பட்டனே. இப்படிலாம் கூட இங்கே நடக்குமா என்ன? இங்கே கொஞ்சம் காட்டு. இப்போவே காட்டுறேன். ரமன் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சூரியனை காட்டினாரு. அவங்க எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, அட கடவுளே, இது நிஜமாவே சின்ன சூரியன் தானே. இனிமே இந்த கிராமத்தில் யாருக்கும் விவசாயம் பண்ணுறதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. இனிமே யாருக்கும் விவசாயம் பண்ணுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. சூரியன் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. ரமனோட வீட்டு வாசல்ல ஜனங்க கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிடுச்சு. ரமன் அங்க எல்லாருக்கும் சூரியனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லாரும் சூரியனை வாங்கிக்கிட்டு போய் அவங்களோட நிலத்துல வச்சாங்க. அந்த சூரியனால அவங்களோட பயிர்களுக்கு நல்ல ஒளி கிடைக்க ஆரம்பிச்சது.
அவங்களோட பயிர்களும் ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சது. நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி யோசிச்சதே கிடையாது. இந்த ரமன் இவ்வளோ புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சுருக்கானே. ரமன் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லது பண்ணியிருக்கான். இங்க ரமன் ரொம்ப பிரபலமாவும் ரொம்ப பணக்காரனாவும் ஆயிட்டாரு. அவர்கிட்ட நிறைய பணம் காசு வந்துடுச்சு. அப்புறம் இதெல்லாம் மோத்திலாலுக்கு தெரிய வந்தது. மோத்திலால் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டாரு. இந்த 2 பைசா பிரயோஜனம் இல்லாத ரமன் அப்படி என்னதான் வேலையை செஞ்சுட்டான்? இவ்வளோ செழிப்பா இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அவன் அப்படி என்னத்தான் விற்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். அவரு தன்னோட உளவாளி ஒருத்தரை ரமனோட வீட்டுல வேலைக்கு வச்சுட்டாரு. அவரால் அனுப்பப்பட்ட ஆளு பாக்குறாரு, அதாவது ரமன் எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி நிலாவுக்கு போறாருன்னு. அப்புறம் அங்கிருந்து நிறைய சூரியன்களை எடுத்துக்கிட்டு திரும்ப வரத பாத்துட்டாரு. மோத்திலாலுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது இதெல்லாம் ஒரு மந்திரத்தால தான் நடக்குதுன்னு. ஒருவேளை இந்த மந்திரம் எனக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா நானும் நிலாவுக்கு போயிட்டு அந்த சூரியனை விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நிறைய விவசாயங்களையும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ரமனை விட அதிக அளவில் வருமானங்களை சம்பாதிப்பேன். அப்புறம் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அந்த 2 பைசா பிரயோஜனம் இல்லாத ரமனுக்கு பணக்காரனாகிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. மோத்திலால் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ரமனோட வீட்டுக்கு வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது ரமன் எந்த மந்திரத்தை படிக்கிறாருன்னு. ராத்திரி சமயத்துல ரமன் மறுபடியும் ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நிலாவுக்கு போனாரு. ஆனா இந்த முறை அந்த மந்திரத்தை மோத்திலாலும் கேட்டுட்டாரு. அப்படியா? அப்படின்னா இந்த மந்திரத்தால தான் அவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானா? இப்போ நானும் நிலாவுக்கு போவேன். அப்புறம் இவனை விட செழிப்பா ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிடுவேன். மோத்திலால் அதே மந்திரத்தை சொன்னாரு. அதனால அவரும் நிலாவை போய் அடைஞ்சாரு. அப்புறம் அவர் அங்க பார்த்தாரு. அவருக்கு அக்கம் பக்கத்துல நிறைய சூரிய விவசாயம் நடந்துட்டு இருந்ததை பார்த்தாரு. இப்போ நான் வைரத்தை விவசாயம் பண்ணுவேன். அப்புறம் ரமனை விட ரொம்ப பெரிய பணக்காரனா மாறிடுவேன். மோத்திலால் ஒரு தனி இடத்த தேடினாரு. அந்த இடத்துக்கு போய் அவர் வைர விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் கடைசியில பல நாள் உழைப்புக்கு அப்புறமா அந்த இடத்துல வைர விவசாயம் ரொம்ப நல்லபடியா ஏற்பட்டுச்சு. தன்னுடைய வைர பயிர்கள் அசையறத பார்த்துட்டு மோத்திலால் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அடேங்கப்பா, இப்போ நம்ம வைரங்களையும் விவசாயம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாரு, நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். அந்த உலகத்தில் எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் வாங்க முடியும். சரி, இப்போ நம்ம பூமிக்கு போய் ஜனங்களுக்கு இதை விற்கிறதுக்காக எங்கேயாவது சுற்றுவோம். இப்படி சொல்லிட்டு மோத்திலால் அந்த மந்திரத்தை சொன்னாரு. ஆனா அந்த மந்திரம் எந்த வேலையும் செய்யல. இதை பார்த்துட்டு மோத்திலால் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அட, இங்கே என்ன நடக்குது? இந்த மந்திரம் எதுக்காக வேலை செய்ய மாட்டேங்குது? இப்படியே போச்சுன்னா நான் இந்த நிலாவில் நல்லா மாட்டிக்குவேனே. நிலாவில் மோத்திலால் நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டாரு. அதாவது அறக்குறையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு. ஆனாலும் அவரால் இனிமே என்ன செய்ய முடியும்? அவரை அழ ஆரம்பிச்சாரு. அப்பதான் திடீர்னு அந்த நிலாவில் அன்னை பூமி மாதாவை பார்த்துட்டு மோத்திலால் அவங்க காலடியில் விழுந்தாரு. அப்ப அன்னை பூமி மாதா சொன்னாங்க, இது உன்னுடைய பேராசை. அந்த பேராசை உன்னை நிலாவில் சிக்க வச்சிடுச்சு. அப்படி நீ பேராசைப்படாம இருந்திருந்தா இந்நேரம் நீ நிம்மதியா உன் வீட்டில் உட்காந்துருந்துருப்ப. தாயே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இருக்கிற இந்த பேராசை காரணத்தால் நான் இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்குவேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இனிமேல் நான் என் வாழ்க்கையில் எப்பவும் பேராசைப்படவே மாட்டேன். எப்பவும் ஜனங்களுக்கு உதவி பண்ணுவேன். அன்னை பூமி மாதா அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அவரை மன்னிச்சிட்டாங்க. அவங்க அவரை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்து விட்டாங்க. மோத்திலால் ரமன் கிட்ட போய் தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டாரு. ரமன் அவரை மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து 7 ஜனங்க விவசாயம் பண்றத சுலபமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களோட கிராமமும் நல்ல முன்னேற்றத்துக்கு வர ஆரம்பிச்சது. அப்புறம் அமர்நாத் மெல்ல மெல்ல ரொம்ப பிரபலமாயிட்டாரு.